ஹாய்லோ வணக்கம். தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய பார்ட் 2 மூவிஸ் வெளிவந்தாலுமே கூட அதிகமாக எல்லாருமே எதிர்பார்க்குறது அயலான் படத்துடைய பார்ட் 2 தான். ஏன்னா இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோடைய சிஜி ஒர்க்ஸ் மட்டுமே 50 கோடி நாங்கள் ஒதுக்கியிருக்கோங்கிற மாதிரிலாம் சொல்லி இதோடைய அனௌன்ஸ்மெண்ட்டே பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இதோடைய பார்ட் 2க்கான வேலைகள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ ரவிக்குமார் இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 2 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதோடைய பார்ட் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன், அதாவது இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற ஒர்க்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது அவர் ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துப்பார். அப்படிங்கிற போது கண்டிப்பாக இது கொஞ்சம் பெரிய கேப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய நெக்ஸ்ட் மூவி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா தான் அயலான் 2 எடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. முக்கியமாக அயலான் 2 எதிர்பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது இதோடைய பார்ட் 2 அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் கொண்டு போக முடியும். அதுவும் 50 கோடி இதோடைய சிஜி ஒர்க்ஸ் அப்படிங்கிற போது கண்டிப்பாக இதோடைய குவாலிட்டியே பயங்கரமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஹீரோ மூவியாக வரப்போகுது அப்படிங்கிற போது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பாலிவுட்டில் ரித்திக் ரோஷனுடைய கிறிஸ் மூவி பார்த்துருப்பீங்க. அதோடைய பார்ட் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏலியன் கான்செப்டோட வந்திருக்கும். அதோடைய பார்ட் 2 அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சூப்பர் ஹீரோ கான்செப்ட் மாதிரி கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஹீரோ கான்செப்டோட அயலான் 2 வெளிவந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆல்ரெடி அயலான் 1 இந்த ஏலியன் மூவி தமிழ் சினிமா கொண்டு வந்ததே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்ட் 2 அப்படிங்கிறது கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது கூட இல்லாமல் அயலான் 2க்கான அப்டேட் எதுவுமே நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னால கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்தடுத்து மதராசி, பராசக்தி இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அப்படின்னால எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்க்கலாம். அயலான் 2 அப்டேட்லாம் எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.